Hi, I am Aravindh, Associate Professor. So, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா Finite Element Analysisல Unit-wise problem எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் How to pass FEA easily அப்படிங்கிறது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு இதில் கொடுத்துருக்கேன். அதை பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு வந்துட்டு யூனிட்-வைஸ் ப்ராப்ளம் பாருங்கள். ஸோ யூனிட்-வைஸாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். எந்தெந்த டாபிக் நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படிங்கிறத. அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் போத் ரெண்டுலேயுமே இருக்கும். ஸோ ரெண்டுலேயுமே அதோட லிங்க்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டு இந்த டாபிக் பாருங்கள். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் கேட் எக்ஸாமினேஷனுக்கு, ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்ருக்குறோம். ஸோ நீட்டு, JEE, ஸோ இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் TNPSC, போலீஸ், SI, ஸோ இந்த மாதிரி கோர்சஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்பெஷல் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு எதாவது வேணும், ஸோ ஃபைனட் எலிமெண்ட் அனலைசிஸ் நோட்ஸ் வேணும், ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா DOM, FM, ஸோ இதோட சப்ஜெக்ட்ஸும் பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆல் த யூனிட்ஸ்க்கு வீடியோஸ் ஈஸி வேவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்ஸ் எல்லாமே இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை பாருங்கள். உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னா நோட்ஸு, இதை பற்றின கிளாஸஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஏதாவது கிளாஸஸ் வேணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட நம்பர் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். உங்களுக்கு எதாவது தேவை அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ லெசனுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ், தட் இஸ் UNIT-1. ஸோ UNIT-1 இன்ட்ரோடக்ஷன். ஸோ ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ் பார்த்திங்கன்னா பேசிக்காகவே ஒரு டஃபஸ்ட்டு பேப்பர் ஃபார் தி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டஃபஸ்ட்டு பேப்பர். அதுலேயும் UNIT-1 பார்த்திங்கன்னா UNIT-1 வந்துட்டு ரொம்ப கஷ்டம். ரிமைனிங் இருக்கிற 4 யூனிட்ஸை கம்பேர் பண்ணும்போது UNIT-1 இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். பிகாஸ் இட் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓரியன்ட் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷன் அண்ட் இன்டகிரேஷன் ஓரியன்டாகவே ப்ராப்ளம் போயிடும். ஸோ அதில் இருக்கிற ஒரு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 4 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அந்த 4 கொஷின்ஸை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 2 கொஷின் அண்டு செகண்ட் ஹாஃபில் ஒரு 2 கொஷின். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கிற 2 கொஷின் பார்க்கறதோட செகண்ட் ஹாஃபில் இருக்கிற 2 கொஷின் பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக கம்பல்சரியாக 11Bயில் பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு கொஷின் வந்துடும். அந்த 16A கம்பல்சரி கொஷின்லேயும் அந்த கொஷின் வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் அண்ட் UNIT-1 தியரி கொஷின்ஸும் கேட்குறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. 11Aயில் தியரி கொஷின் கேட்கலாம் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபார் 16Aயில் 15 மார்க் கொஷின்லேயும் உங்களுக்கு தியரி கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஈஸி வேல எப்படி, அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் கொடுக்குற அந்த என்னோட இதை அப்படியே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிங்க. ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டு ப்ராப்ளம் பாருங்கள். நான் அதில் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு உண்டான ப்ராப்ளம்ஸும் கொடுக்குறேன். அந்த ப்ராப்ளமும் சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ லெசனுக்குள்ளே போயிடலாம். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு இது UNIT-1 இன்ட்ரோடக்ஷன். ஸோ இன்ட்ரோடக்ஷன் டாப்பிக்கில் பிஃபோர் ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னா நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபைனைட் எலிமெண்ட், ஸோ ஃபைனைட் அப்படின்னா நமக்கு தெரியும் சின்னது, தட் இஸ் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டோட ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் எடுத்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த அனலைசிஸுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்ஜினியரிங் அனாலிசிஸ். ஸோ அந்த இன்ஜினியரிங் அனாலிசிஸ் நம்ம என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறோம், அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி ஹவ் வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் தி வேல்யூஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அந்த நிறையா மெத்தட்ஸில் நம்ம என்ன மெத்தட்ஸ் யூஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைனைட் எலிமெண்ட் மெத்தட்ஸ். இப்போ மோஸ்ட் அண்ட் மேக்ஸிமம் கம்பெனிஸில் பார்த்திங்கன்னா தே ஆர் ஃபாலோயிங் ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ் மெத்தட். ஸோ இப்போ எல்லாமே டெக்னாலஜிஸ் ஃபுல்லாமே சேஞ்சஸ் டு ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ். ஸோ இதோட ஒரு பேசிக் கான்செப்ட், பேசிக்ஸ் வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, த ஃபைனைட் எலிமெண்ட் தட் இஸ் ஸ்மால் பார்ட்டிகல். ஸோ நமக்கு தெரியும் தட் இஸ் மிஷினரிஸ் பார்த்திங்கன்னா in our world that is 3 types. ஒன்று ஸ்டேஷனரி மிஷினரி, மொபைல் டைப் அண்ட் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ். ஸோ ஹியர் we are moving to structure analysis. So these are having some எக்ஸ்பெரிமெண்டல் ஓரியன்டாக வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிசல்ட் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். ஸோ ஹியர் த ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ், ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் பீம்ஸ். ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்ன ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ் மெத்தட் யூஸ் பண்ணி we have to find out the change in dimension and induced stresses. ஸோ இதனால் என்ன நடக்குது, வாட் இஸ் த டிஃபார்மேஷன் டேக்ஸ் பிளேஸ். ஸோ அது எல்லாமே நம்ம கிளியராக ஒரு அப்ராக்சிமேட் மெத்தட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனைட் எலிமெண்ட் மெத்தட் என்ன சொல்லலாம் அப்படின்னா another one மெத்தட், அதை ஒரு நியூமரிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நியூமரிக்கல் மெத்தட் அப்படி, ஸோ வி ஹேவ் டு அப்டைன் சம் ஒன் அப்ராக்சிமேட் சொல்யூஷன். எக்ஸாக்ட் சொல்யூஷன் கிடைக்காது. ஸோ நீங்கள் எந்த வேல்யூஸ் கொடுத்தாலுமே ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸில் வி கெட் ஒன் சொல்யூஷன். We have to get one approximate solution. So we are moving to finite element that is belongs to numerical method. So இது எல்லாமே நியூமரிக்கல் மெத்தட்குள்ளே வந்துடும். ஸோ இதுதான் வந்துட்டு 3 டைப்ஸு. ஸோ அதோட என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதோட சேஞ்ச் இன் டைமென்ஷன்ஸ், எப்படி ஒரு லோடு கொடுக்கும்போது என்ன ஆகுது, அதோட டைமென்ஷன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது, ஹவு த இன்டியூஸ் தி ஸ்ட்ரெஸ்ஸஸ், ஹவு டு அவாய்ட் தி வைப்ரேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம எதுலேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த அனலைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அனாலிசிஸ். ஸோ அந்த இன்ஜினியரிங் அனாலிசிஸ் நம்ம எங்கெங்கே அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு just we are applying for machineries and building structures. So it is most important for mechanical engineering student and as well as for civil engineering students. Okay, so building structures. So அதில் என்னென்ன டைப் ஆஃப் லோட் கொடுக்குறோம், லோடு இங்கே கொடுக்குறோம், where we are, what are the types of load, location of loading, where we are locating the load,
if we are locating the load, how the stresses will be developed based upon the stresses, what is the deflection will be takes place based upon the deflection, what are the vibration properties and failures like crack deformation. So we have to avoid all those things with help of finite element analysis. Okay, next engineering analysis. So now we are moving to what are the methods to available for the engineering analysis. So we are adopting that is 3 methods. The first method is experimental method, second one is analytical, and the third one is numerical method. So experimental method we know very well, in the laboratory experiments use panni we have to obtain some solutions. So adha vechi nama or result eduthukom. And analytical, that is mathematical equations, some formulas. So அந்த மாதிரி formulas use பண்ணி, so analytical method use பண்ணி we have to adopt some solutions. So next we are moving for that is a numerical method. So in this numerical method it is consist of that is 3 method. One is functional approximating method, finite element method, and finite difference method. So in your syllabus so we are seeing that is finite approximating method and finite element method. இது ரெண்டையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ யூனிட் 1 பார்த்தீங்கன்னா that is unit 1 full and full belongs to that is functional approximation method. ஸோ யூனிட் 1ல வெறும் functional approximating method தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம யூனிட் 2, 3, 4, 5 எல்லாமே பார்த்தீங்கன்னா it is belongs to finite element method. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா that is integration and differentiation யூஸ் பண்ணி, so how we have to obtain the some approximation solution, we have to compare that approximation solution to exact solution. நமக்கு ஒரு approximate solution கிடைக்கும், அந்த approximate solutionோட நம்ம exact solutionோட கம்பேர் பண்ணி what is the difference, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத we have to find out. So here that is functional approximation method to it is used for the that is complex problems, some of the difficult problems. So in the analytical method பார்த்தீங்கன்னா some questions கொடுத்துறாங்க, அதை வச்சு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சொல்யூஷன் கிடைச்சோம். ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம்ஸ், ஸோ காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்துக்கு நம்ம என்ன மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷனல் அப்ராக்சிமேஷன் மெத்தட் மூவ் பண்ண போகிறோம். So like non-linear and continuous system. So by integrating and integrate பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா boundary condition கொடுத்துருவாங்க. அந்த just we are going to apply the boundary condition. In that boundary condition apply பண்ணும்போது we have to satisfy the boundary condition first. நம்ம கொடுத்துக்கிற boundary condition satisfy ஆகுதான்னு பார்க்கணும். After that we have to find out the approximate solution. After that find out the approximate solution, just we have to compare with exact solution. அதை exact solution ஓட நம்ம compare பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபங்க்ஷனல் அப்ராக்சிமேஷன் மெத்தடில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஸோ ஒன் இஸ் வெயிட்டட் ரெசிடியூவல் மெத்தட் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ரெய்லே-ரிட்ஸ் மெத்தட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் 11A. ஸோ 11Aலேருந்து ஒரு கொஷின் டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டட் ரெசிடியூவல் மெத்தட்லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா, ரொம்ப ஈஸியாக இருக்கும் வெயிட்டட் ரெசிடியூவல் மெத்தட். ஸோ இதுலேருந்து ஒரு கொஷின் வந்துடும். அடுத்து ரெய்லே-ரிட்ஸ் மெத்தட். ஸோ ரெய்லே-ரிட்ஸ் மெத்தட் பார்த்தீங்கன்னா தட் இஸ் 11B அண்ட் ஆஸ் வெல் அஸ் இட் இஸ் ஆஸ்க்டு டு 15 மார்க் கொஷின், அதாவது 16 மார்க் கொஷின்ஸ்லையும் இந்த கொஷின் கேட்குறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு கான்சென்ட்ரேட். ரெய்லே-ரிட்ஸ் மெத்தட் ப்ராப்ளம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டெகிரேஷன். இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் போத் இன்டெகிரேஷன் அண்ட் டிஃபரன்ஷியேஷன். ஸோ வெயிட்டட் ரெசிடியூவல் மெத்தட் இன்டெகிரேஷன் டிஃபரன்ஸ் ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு ஃபார்முலாஸ் நீங்கள் புக்கில் இருக்கிறதெல்லாம் வச்சு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஐ கிவ் சம் சேம் ப்ரொசீஜர். ஸோ யூ ஹேவ் டு ஃபாலோ. That is, it's very helpful to solve the problem easily, weighted residual method. And ரெய்லே-ரிட்ஸ் மெத்தடில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 3 ப்ராப்ளம் இருக்குது. அந்த 3 ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் 2 ப்ராப்ளம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா போதும். அந்த 2 ப்ராப்ளம் ஒரு கொஷின் உங்களுக்கு இது 11B ஆர் 16Bயில் வந்தும். தேர்ட் ப்ராப்ளம் இஸ் எக்ஸ்பென்ஷன். ஸோ அது எப்படி சால்வ் பண்ணுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகேவா, ஸோ இது 2 மெத்தட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட்டட் ரெசிடியூவல் மெத்தட். ஸோ இது 2 மார்க் கொஷின்லேயும் இம்பார்ட்டன்ட் கொஷின். வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் வெயிட்டட் ரெசிடியூவல் மெத்தட்ஸ் available அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஹியர் we are having 4 methods belongs to weighted residual method. The first one is point collocation method and second one is subdomain collocation method, third one least square method and fourth one is Galarkin method. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா Galarkin method மட்டும் செப்பரேட்டாக உங்களுக்கு சால்வ் பண்ண கேட்பாங்க. இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் when compared to these 3. Galarkin method is somewhat difficult. ஸோ மொத்தமாக 4வே யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா ஸ்பெஷல் கேசஸ் யூ ஹேவ் டு சால்வ் தி வெயிட்டட் ரெசிடியூவல் மெத்தட் யூஸ் பண்ணி அதில் Galarkin மெத்தட் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நான் இது 4 டைப்பையும் உங்களுக்கு ஃபார்முலாஸ் ஈஸியாக புக்கில் வந்துட்டு நிறைய ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பேன். நான் ஈஸியாக எப்படி ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணுங்கிறத உங்களுக்கு கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணிங்க. எனக்கு வெயிட்டட் ரெசிடியூவல் மெத்தட்ஸ் என்னென்னு பார்த்தா 4 டைப்பு. ஸோ அதோட ஃபார்முலாஸ் ஸோ புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய கஜகஜன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நான் சிம்பிளாக உங்களுக்கு ஃபார்முலாஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு எழுதி போட்டிருக்கேன். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. The first method point collocation methodக்கு just you have to take r is equal to 0 and second one just you have to integrate the r with respect to x that is equal to 0. You have to find out the value a.
and third one is that is least square method. So least square method பார்த்தீங்கன்னா first I is equal னு எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் r ஸ்கொயர் பண்ணி after that integrating with respect to x பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு minimum value கிடைக்கும். ஸோ அந்த minimum value என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா one time differentiate with respect to a க்கு வச்சு differentiate பண்ணிவிட்டு that is equal to 0னு வச்சுட்டு we have to find out the unknown value of a value என்னங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நெக்ஸ்ட் Galarkin method, இது கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டே போவோம் because we have to multiply the quotient y value and the residual r value into the respect to dx that is equal to 0 and afterwards we have to find out the value. இதில் என்ன பியூட்டி அப்படின்னா நீங்கள் Galarkin methodக்கு என்ன ஆன்சருங்கிறத உங்களுக்கு பாயிண்ட் கொலோகேஷன் மெத்தட்லேயே தெரிஞ்சிடும். So whenever you have to solve the problem you get the answer for the entire 3 because first methodக்கு என்ன ஆன்சர் வருதோ அதே ஆன்சர் தான் பார்த்தீங்கன்னா ரிமைன் இருக்கிற 4 மெத்தட்ஸ்க்கும். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ Galarkin method எப்படி நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத டவுட்டாகவே இருப்பாங்க. ஸோ டோன்ட் வரி அபவுட் திஸ். ஸோ எனி மெத்தட் சப்டொமைன் மெத்தட் கேட்டாலும் சரி, லீஸ்ட் ஸ்கொயர் கேட்டாலும் சரி, Galarkin method கேட்டாலும் சரி, first you have to proceed the problem with the help of point collocation method. With r is equal to 0 easily you have to obtain the answer. ஸோ ஆன்சர் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இதே ஆன்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம Galarkin மெத்தடுக்கும் வரப்போகுது. ஜஸ்ட் யூ ஹேவ் டு அப்ளை திஸ் ஃபார்முலா அண்ட் ஜஸ்ட் யூ ஹேவ் டு இன்டகிரேட் அண்ட் யூ நோ தி ஆன்சர். வாட் இஸ் தி ஆன்சருங்கிறது ஃபஸ்ட்லேயே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஆன்சரை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ நமக்கு வரப்போகிறது எல்லா மெத்தடுக்குமே பார்த்திங்கன்னா ஒரே ஆன்சர் தான் வரும். ஸோ அந்த ஆன்சர் தட் இஸ் b to y is equal to அப்படின்னு போகணும். இந்த வேறு ஆர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஷினில் கொடுத்துருவாங்க. ஸோ ஆருங்கிறது ரெசிடியூவல். ஸோ ரெசிடியூவல் அப்படின்னா எரர் அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் எரர்ஸ். So we have to avoid the errors with the help of the functional approximation method. So இதில் எப்படி ஈஸியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஃபார்முலாலாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு we have to how to solve the problem belongs to weighted residual method அப்படிங்கிறத ஈஸி வேலை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். கொஷின் பார்த்தோன்னே ஃபீல் பண்ண வேணாம், என்ன இன்டெகிரல் மேக்ஸ் மாதிரியே இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்தமெட்டிக்ஸ் தான். To solve the differential equation for physical problem expressed as the value of residual is given, that is r value. So you have to take that is d square y by dx square plus 100 equal to 0. So இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு residual r value with boundary conditions are boundary conditions கொடுத்துருவாங்க. That is y of 0 is equal to 0 and y of 10 is equal to 0 using weighted residual method. நமக்கு weighted residual methods அப்படின்னு கொடுத்தாங்கன்னா you have to solve the problem on entire 4 methods. 4 மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம். ஸ்பெசிஃபிக்காக ஒரு மெத்தட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா Galarkin மெத்தட் மட்டும் யூஸிங் Galarkin மெத்தட் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக கொடுத்தாங்கன்னா யூ ஹேவ் டு சால்வ். அதர்வைஸ் weighted residual method means you have to solve entire 4 methods. ஸோ அந்த ட்ரையல் ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. தட் இஸ் ட்ரையல் ஃபங்க்ஷன் y is equal to ax into x minus 10. So what is the first value is given? So this is residual. So residual r is equal to d square y by dx square plus 100 that is equal to 0 அப்படின்னு ரெசிடியூவல் வேல்யூ கொடுத்துட்டாங்க. அண்ட் பவுண்டரி கண்டிஷன்ஸ் இஸ் கிவன். ஸோ வாட் ஆர் த பவுண்டரி கண்டிஷன்? தட் இஸ் ஒய் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 0 தென் ஒய் ஆஃப் 10 ஈக்குவல் டு 0. அண்ட் நெக்ஸ்ட் ட்ரையல் ஃபங்க்ஷன் இஸ் கிவன். ட்ரையல் ஃபங்க்ஷன். ஸோ வாட் இஸ் த ட்ரையல் ஃபங்க்ஷன்? தட் இஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ax into x minus 10. ஸோ ட்ரையல் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ வாட் we have to find? We have to find out the weighted residual method. So 4 methods we have to use here, 4 methods, and we have to solve the problem. The first method is point collocation method. Before that we are going to method, first we have to satisfy the boundary conditions. So boundary conditions are first satisfy பண்ணோம். So first என்ன கொடுத்துருக்காங்க, trial functions என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். So what is the trial function is given? Trial function that is y is equal to ax and x minus 10. So இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா equation 1 அப்படின்னு வச்சுக்கணும். The trial function is equation y is equal to ax into x minus 10. And next, what is the boundary condition? So boundary condition, apply boundary condition. So here we are going to apply boundary condition in equation 1. Equation 1ல boundary condition apply பண்ணோம். So boundary condition பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கான் y of 0 is equal to 0 and y of 10 is equal to 0. The first boundary condition என்ன கொடுத்துருக்கான், y of 0 is equal to 0. Just apply the boundary condition in trial function, that is equation 1ல substitute பண்ணும். That is y of x அப்படிங்கிறது, that is y of 0 is equal to a into 0, 0 minus 10. So a into 0, 0. So 0 into 10, 0. Then y of 0 is equal to 0. Okay. And the second boundary condition. What is the second boundary condition is given? Y of 10 is equal to 0. Then
y of 10 is equal to a into 10 and 10 minus 10. So 10 minus 10 is 0. So 0 into anything, that is 0. So y of 10 is equal to 0. Now the boundary conditions are satisfied. Boundary condition satisfy ஆகுதான்னு பார்க்கணும். நம்ம கொடுத்திருக்க boundary condition ட்ரையல் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும். ட்ரையல் ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணோன்னே பவுண்டரி கண்டிஷன் y of 0 is equal to 0 வரணும், y of 10 is equal to 0 வரணும். ஸோ ரெண்டுமே boundary condition. Therefore the boundary conditions are satisfied. Therefore the boundary conditions are satisfied. Okay, so boundary condition satisfy பண்ணியாச்சு. Okay, so நமக்கு ட்ரையல் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்கான், y is equal to ax into x minus 10. Just to multiply ax because the residual values belongs to d square y by dx. So we need the value of d square y by dx square. So அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். That is y is equal to ax உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ ax square minus 10ax. The first with respect to x, differentiate this equation with respect to x. So dy by dx. So ax square differentiate பண்ணா x power n differentiate பண்ணிங்கன்னா n x power n minus 1. அப்போ x power 2 இருக்கு. அப்போ 2x power 2 minus 1. அப்போ 2x. So 2x a. Okay, next minus x differentiate பண்ணா x differentiate பண்ணா 1. அப்போ 10a into 1. So we need what is the value, that is d square y by dx square. Again we have to differentiate with respect to x. That is d square y by dx square is equal to 2x. x differentiate பண்ணா என்னது 1. அப்போ 2a minus இங்கே x இல்லை. So x இல்லாத term ஃபுல்லாகவே 0 ஆயிரும். Therefore we got the answer d square y by dx square is equal to 2a. d square y by dx square 2a வந்துருச்சு. ஸோ இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணி 4 மெத்தட் யூஸ் பண்ணி we have to find out the value, what is the error, a வேல்யூ என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2 times டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது we got d square y by dx square ஓட வேல்யூ 2a வந்துருச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன, வெயிட்டட் ரெசிடியூவலில் இந்த ஃபஸ்ட்டு மெத்தடு பாயிண்ட் கொலோகேஷன் மெத்தட். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா, இந்த பாயிண்ட் கொலோகேஷன் மெத்தட் ரெசிடியூவல் r is equal to 0 அப்படின்னு எடுத்துக்கணும். வாட் இஸ் r, ஆறுங்கிறதா என்னென்னு உங்களுக்கு சொன்னேன். r is equal to என்னது, d square y by dx square plus 100. ஓகேவா, d square y by dx square plus 100. இப்போ என்ன பண்ணுறீங்க, d square y by dx square is equal to 100. ஸோ d square y by dx square ஓட வேல்யூ என்ன, 2a. இப்போ r is equal to என்ன எடுத்துருக்கோம், 0. இப்போ என்ன பண்ணுறீங்க, d square y by dx squareக்கு பதிலாக 2a plus 100. What is the value of r, that is r value is 0. Okay, so 2a is equal to minus 100. So plus 100 அது போகணும், minus 100. Now a is equal to minus 100 by 2. Just to cancel பண்ணிங்கன்னா 50. That is a is equal to minus 50. ஸோ பார்த்தீங்கன்னா பாயிண்ட் கொலோகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நாம் ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நீங்கள் ரிமைனிங் இருக்கிற மெத்தட்ஸ் எந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு a is equal to minus 50 தான் வரணும். அப்படி வரல அப்படின்னா யுவர் கால்குலேஷன் இஸ் ராங். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுக்கு கொஷினில் எந்த மெத்தட் கேட்டாலும் ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நமக்கு ஆன்சர் ஈஸியாக இந்த மெத்தட்லேயே நமக்கு என்னென்னு தெரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் சப்ஸ்டியூட் a வேல்யூ இன் ட்ரையல் ஃபங்க்ஷன், அதாவது ஈக்குவேஷன் 1. ஸோ ஈக்குவேஷன் 1 தான் நம்ம ட்ரையல் ஃபங்க்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ ஈக்குவேஷன் 1ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ y is equal to ட்ரையல் ஃபங்க்ஷன் இதுதான், y is equal to a-ஓட வேல்யூ minus 50 x into x minus 10. ஸோ முன்னாடி மைனஸ் இருக்கக்கூடாது, அதனால் ஜஸ்ட் யூ ஹேவ் டு இன்டர்சேஞ்ச் திஸ் வேல்யூ. தட் இஸ் y is equal to 50x 10 minus x. ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்சர். ஓகேவா, ஸோ ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். முன்னாடி மைனஸ் ஜஸ்ட் ஐ ஹேவ் டு இன்டர்சேஞ்ச், மைனஸ் முன்னாடி வந்துடும், அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 15x 10 minus x ஆயிரும். ஓகே, திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட், வாட் இஸ் த செகண்ட் மெத்தட்? That is second method is subdomain collocation method. Subdomain collocation method. So என்ன ஃபார்முலா சொன்னோம் subdomain collocation method க்கு? What is the formula? என்ன ஃபார்முலா சொன்னோம்? That is integral of r dx is equal to 0. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இன்டெகிரேட் பண்ணி ஸோ வாட் இஸ் த வேல்யூ? ஸோ லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிமிட் இஸ் பவுண்டரி கண்டிஷன். பவுண்டரி கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம், இதுதான் வந்துட்டு லிமிட் 0 to 10. ஸோ இதான் வந்துட்டு லிமிட்டாக எடுத்துக்கணும். ஸோ இன்டெகிரல் ஆஃப் 0 to 10, திஸ் இஸ் த லிமிட்.
0 to 10. So 0 to 10. R value நமக்கு தெரியும். R value என்னது? d square y by dx square plus 100. This is equal to 0. So நமக்கு d square y by dx square ஓட வேல்யூ தெரியும். என்ன வேல்யூ? அதாவது 2a. 0 to 10. 2a plus 100. So into dx, sorry. Into dx. With respect to x வச்சு integrate பண்ணும். So integral of dx. What is the formula for integral of dx? So integral of dx அப்படின்னா x. So integral of x dx அப்படிங்கன்னா என்னது? That is x power n plus 1 by n plus 1. Okay. So அப்போ integral of பண்ணும்போது x power 1 இருந்துச்சு அப்படின்னா x square by 2. Okay, this is the basic formula for the integration. So integral of இப்போ தனித்தனியாக இன்டெகிரேட்டில் எடுத்துங்க. That is integral of 0 to 10. So 2a into dx. 2a into dx plus integral of 0 to 10 into 100 into dx. This is equal to 0. So 2a is the constant. That's why dx 0 to 10 plus 100 is the constant. That's why dx is equal to 0. Then 2a is equal to dx upon x. So dx integrate panninga x. Limit 0 to 10 plus 100. இங்கே x தான். So அப்போ 0 to 10. This is equal to 0. Just substitute 2a into 10 minus 0. Upper limit is 10. Lower limit applied பண்ணும்போது minus போகணும். Minus 0. Plus 100 into 10 minus 0. This is equal to 0. So 2a into 10, 20a. Plus 100 into 10, 1000. This is equal to 0. Then இங்கே சால்வ் பண்ணுறேன். இதை பார்த்துங்க. That is 20a equal to minus 1000. Then a is equal to minus 1000 divided by 20. Cancel பண்ணிங்கன்னா எத்தனை டைம்? 50 times. So a is equal to minus 50. So a is equal to minus 15 வந்துச்சு. So a is equal to minus 50 ஓட வேல்யூ எங்கே அப்ளை பண்ணணும்? ட்ரையல் ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இதே மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும்? That is just apply a value in trial function. So trial function apply பண்ணுங்க. Trial function we know. Substitute a value in equation 1. Substitute a value in equation 1. So y is equal to minus 50 x into x minus 10. So முன்னாடி minus இருக்கக்கூடாது. So interchange பண்ணிங்க. So 50x into 10 minus x. So this is the answer for the second method. Okay, the next is the third method, that is least square method. So what is the formula for least square method? That is I is equal to அப்படின்னு எடுத்துக்கணும். இதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம வேறு எடுத்துருப்போம். இப்போ I is equal to integral of r square dx. ஓகேவா? ஸோ integral of r square dx பண்ணும்போது we get one minimum value. நமக்கு ஒரு minimum value கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா அந்த minimum value differentiate பண்ண போகிறோம் with respect to aக்கு. a வச்சு we have to differentiate with respect to a, that is equal to 0, and afterwards we get to obtain the value of a. அதுக்கப்புறமா நம்ம a value என்னங்கிறத கண்டுபிடிப்போம். ஸோ I is equal to நமக்கு residual r என்னன்னு தெரியும். ஸோ லிமிட்டும் நமக்கு தெரியும். லிமிட் 0 to 10. ஸோ r ஓட வேல்யூ என்ன? that is d square y by dx square plus 100 the whole square into dx. So this is equal to, we know the value d square by dx square oda value enna 2a. 2a plus 100 the whole square into dx. So இப்போ பாருங்க integrate பண்ண முடியாது because whole square இருக்கு. So அப்போ என்ன பண்ணுவோம்? a plus b the whole square formula யூஸ் பண்ணுவோம். So a plus b the whole square என்ன formula? a square plus b square plus 2ab. So அப்போ நமக்கு a plus b the whole square பதிலா என்ன இருக்கு? 2a plus 100 the whole square. So 2a plus 100 the whole square. So 2 square பண்ணா 2 2s are 4, a square பண்ணா a square plus 100 square பண்ணா 10,000. Okay, plus 2ab. So 2a, that is 4a into 100. So 4a into 100, 400a. That is 400a. இப்போ என்ன பண்ணோம்? Just we have to substitute the value here. So I is equal to integral of 0 to 10, that is 4a square plus 10,000 plus 400a into dx. இப்போ integrate பண்ணலாம். So now we are going to integrate. It is 4a is constant. 4a square வந்து constant. இப்போ dx integrate பண்ணா x. அப்போ 0 to 10 plus 1000 constant. dx integrate 10,000 constant. அப்போ dx integrate பண்ணா 0 to 10 plus 400a is constant. அப்போ x into 0 to 10.
then 4a square into 10 minus 0 plus 10,000 into 10 minus 0 plus 400a into 10 minus 0. So multiply பண்ணுங்க 40a square. Okay வா 40a square and 1 lakh, that is 1 2 3 4 5 1 lakh plus 400, that is 4000 a. So this is the value of I value. So I value find out பண்ணிட்டோம். So I value find out பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணும், அது ஒரு ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் we have to differentiate with respect to a வச்சு differentiate பண்ண, அதாவது dou I divided by dou a is equal to 0. So I value நமக்கு தெரியும். So here this is I. So dou I by dou a is equal to 4a with respect to a we have to differentiate. அப்போ 2 into 40, that is 80a plus இங்கே ஏவே கிடையாது, அதனால் என்ன ஆயிரும், entire term is 0 plus ஏவை differentiate பண்ணால் 1, xஐ differentiate பண்ணால் 1, அதே மாதிரி ஏவை differentiate பண்ணால் 1, அப்போது வெறும் 4000 இது மட்டும்தான் இருக்கும். ஸோ என்ன பண்ண, next condition the given, that is we have to take dou I by dou a is equal to 0 அப்படின்னு எடுத்துக்கணும். Just substitute this entire term into 0, that is 80a plus 4000 is equal to 0. Then 80a is equal to minus 4000. Then a is equal to minus 4000 divided by 80. Just you have to cancel, the answer is 50. So a is equal to minus 50. So இப்போ என்ன பண்ணோம், a value நமக்கு again minus 50 வந்துருச்சு. ஸோ இந்த வேல்யூவை ட்ரையல் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. சப்ஸ்டியூட் a value in equation 1 and we get the same answer. Okay, the last method, that is Galarkin method. So we know the formula, that is integral of r in y into r, that is y into r into dx, that is equal to 0. So here y denotes, y என்னன்னு பார்த்தீங்கன்னா trial function. So trial function அப்புறம் residual. So just we have to multiply trial function and residual, and afterwards we have to integrate with respect to x, and afterwards we have to apply the boundary condition. We have to find out the value of a. Okay, that is integral 0 to 10, limit கொடுத்துருக்காங்க 0 to 10, and trial function y ஓட வேல்யூ நம்ம கொடுத்துருக்காங்க கொஷின்லேயே, that is ax square minus 10ax. ஜஸ்ட் ax உள்ள மல்டிப்ளை பண்ணியிருப்போம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம், that is ax square minus 10ax into residual ஓட வேல்யூ தெரியும் r வேல்யூ, that is 2a plus 100 into dx. This is equal to 0. ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணோம், ax ஸ்கொயரால் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க, அடுத்து மைனஸ் 10axஆல் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. பண்ணிங்கன்னா we get one value and afterwards we have to integrate. So integral of 0 to 10, that is ax square into 2a. So then 2a square x square up, 2a square x square. Next plus 100a x square. Next minus 20a square x minus 20a square x. Okay, next minus 10 into 100,000, that is 1000a x. So into dx. Just here we are going to integrate with respect to x. So 2a square is common. Okay, அதாவது 2a ஸ்கொயருங்கிறது கான்ஸ்டன்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எக்ஸ் ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும்னு சொல்லியிருந்தேன். எக்ஸ் ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் பவர் 2 + 1 டிவைடட் பை 2 + 1, அப்போ எக்ஸ் பவர் 3/3. ஓகே, அப்போது 2a ஸ்கொயர் வந்து கான்ஸ்டன்ட், அதை வெளியே எடுத்தாச்சு. அப்போ எக்ஸ் ஸ்கொயரை தான் நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் பவர் 3/3. ஸோ 0 to 10 ப்ளஸ் அகெயின் 100a இஸ் கான்ஸ்டன்ட். எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் திரும்பவும் நமக்கு எக்ஸ் பவர் 3/3, limit 0 to 10. Okay, minus 2a square 20a square, and x integrate பண்ண என்னது, what is x? x integrate பண்ண x power 1, so 1 + 1, அதாவது x square by 2, that is 0 to 10 minus 100a, again x square by 2, that is 0 to 10. So this is equal to 0. Integrate பண்ணி we get obtain the solution. Next we have to apply the limit next stepல, அதாவது 2a square 3a வெளியே எடுத்துருங்க into 10 cube. ஸோ லோயர் லிமிட் 0, அதனால் நம்ம அதை அப்ளை பண்ண தேவையில்லை. ப்ளஸ் 100a/3 into 10 cube. ஸோ minus 20a square by 2 into 10 square. ஸோ minus 100
100a by 2 into 10 square, this is equal to 0 because the lower limit all the values are 0, so no need to apply the lower limit. Then just we have to multiply this value, that is 2 into 10 power 3 is 1000, that is 2000 a square divided by 3. Next plus, that is 1000 into 100, something like a divided by 3. Next minus 20 into 100, that is 2000 a square divided by 2. Next minus again 1 lakh minus a square a divided by 2, this is equal to 0. So integrate limit அப்படி substitute பண்ணி multiply பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா just we have to divided by the first value என்ன இருக்கும் அந்த வேல்யூவால் டிவைட் பண்ணுங்கள். அதாவது 2000 ஏவால் என்டையர் வேல்யூவும் டிவைட் பண்ணிடுங்க. 2000 ஏவால் பண்ணிங்கன்னா 2000 கேன்சல் ஆயிரும், ஏ ஸ்கொயருக்கு ஒரு ஏ கேன்சல் ஆயிரும், அப்போ ரிமைனிங் a by 3. ஸோ நெக்ஸ்ட் ப்ளஸ், ஸோ 2000 ஏவால் டிவைட் பண்ணி ஏ கேன்சல் ஆயிரும், 1 lakh பண்ணிங்கன்னா that is 50 divided by 3. Next minus this value again, that is a divided by 2, a square ஒரு a cancel ஆயிரும், remaining a by 2 இருக்கும், again minus again 50 divided by 2, this is equal to 0. ஸோ இப்போ a ஒரு term, கான்ஸ்டன்ட்லாம் ஒரு term கொண்டு போயிருங்க. அப்போ a by 3 minus a by 2 plus 50 by 3 minus 50 by 2 equal to 0. Just cross multiplication, that is 2a minus 3a divided by 6 equal to, so இந்த வேல்யூ அப்படி plus 50 by 2 அந்த பக்கம் போனால், இந்த மைனஸ் இந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆயிரும், 50 by 2 minus 50 by 3. ஸோ அப்போ மைனஸ் a by 6 ஆயிருமா, 3a minus 2a minus a by 6. ஸோ here cross multiplication, that is 150 minus 100 divided by 6. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 6 6 cancel. So minus a is equal to 50, then a is equal to 50 minus 50, the minus on the side, on the a is equal to minus 50. Next, what is the next step? Just we have to apply this a value in the trial function. So trial function la apply பண்ணோம். So trial function நமக்கு தெரியும், y is equal to ax into x 10 minus x, sorry x minus 10. So just substitute this value, y is equal to minus 50x into x minus 10. So 50 முன்னாடி மைனஸ் இருக்கக்கூடாது, அதனால் என்ன பண்ணுங்க 50x 10 minus x. So this is the final answer for the Galarkin method. So 4 மெத்தட்லையும் ப்ராப்ளம் எப்படி ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணலாங்கிறது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு உங்களுக்கு நான் தெளிவாக எடுத்துட்டேன். ஸோ ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் ஐ கிவ் ஃபார் யூ ப்ராக்டிஸ். ஸோ அந்த ப்ராப்ளத்தை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா எனக்கு ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணி காட்டணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பர்சனலாக நான் அந்த ப்ராப்ளம் வந்துட்டு அகைன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோஸில் ஐ ஹேவ் டு அப்லோட் ரிமைனிங் 2 or 3 ப்ராப்ளம்ஸ் ஐ ஹேவ் டு அப்லோட். So this is the part 1. Again we are moved for part 2 for unit 1 Ritz மெத்தடில் 2 ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அது பார்த்தீங்கன்னா 11Bலையும் கேட்க சான்ஸ் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் ஃபார் 15 மார்க் கொஷின்லேயும் அந்த கொஷின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ டோன்ட் ஸ்கிப் Ritz மெத்தட். ஸோ Ritz மெத்தட் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இந்த மெத்தடில் இந்த ப்ராப்ளம் பார்த்துங்க. அகைன் நான் ப்ராக்டிஸ்க்கு உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறேன். ப்ராப்ளம் 1 சால்வ் பண்ணியாச்சு. ஸோ அதே மெத்தடில் நான் ப்ராக்டிஸ்க்கு உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி சேம் ப்ரொசீஜர் தான் நான் எப்படி சொல்லுவேன் அதே மாதிரி ஃபார்முலாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் தி வேல்யூ. நான் உங்களுக்கு ஆன்சர் வேணால் சொல்லிடுறேன். இந்த ஆன்சர் ஸோ ஹியர் பார்த்தீங்கன்னா டைல் ஃபங்க்ஷனில் நம்ம முன்ன ஏன்னு கொடுத்துருந்தாங்க, இப்போ A1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த ஆன்சர் ஃபார் தி A1 இஸ் ஈக்குவல் டு 25. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், பாயிண்ட் கொலோகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி A1 25 வருதான்னு செக் பண்ணுங்கள். ஸோ அதே மெத்தட் தான் ரிமைனிங் இருக்கிற 3 மெத்தட்ஸ்க்கும் யூஸ் பண்ணி யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் தி வேல்யூ ஆஃப் A1. ஸோ அதே மாதிரி இன்டெகிரேட் பண்ணி இன்னும் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அகைன் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் இன்டெகிரேட் பண்ணும்போது இந்த வேல்யூஸ் வரும். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ட்ரையல் ஃபங்க்ஷனில் பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணி ட்ரையல் ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். அப்புறம் ட்ரையல் ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் ட்ரையல் ஃபங்க்ஷனை 2 times டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 2 times டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ரெசிடியூவல் d²/dx² சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. அப்புறம் r = 0ன்னு எடுத்துக்கிறீங்க. 0ன்னு எடுத்துகிட்டு we have to find out the value of A1. ஸோ A1ஓட வேல்யூ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆன்சர் வந்துட்டு 25 வருதா அப்படின்ட்டு செக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, ஸோ இது FEA பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டஃபஸ்ட்டு பேப்பர் தான், ஈஸின்னு சொல்ல முடியாது.
பிகாஸ் அடுத்து Ritz மெத்தட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். நான் உங்களுக்கு ஈஸியான ப்ரொசீஜர், ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரிமைனிங் இருக்கிற யூனிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இட்ஸ் லென்த்தி. அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், ஈஸியாக எப்படி ஃபாலோ பண்ணுங்கிற மெத்தட்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு ஏதாவது கிளாஸஸ், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா என்னோடய நம்பரை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை காண்டாக்ட் பண்ணிக்கங்க. அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மோர் தென் ஆஃப் யுவர் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் அதர் தென் யுவர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.